வந்துட்டேன்டா. ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரஸ்ட் மீ, இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே மீனாட்சி பழனி. உங்களுக்கு நான் நவம்பர் 9 என்னால் விஷ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அன்றைக்கி வீடியோவே போட முடியல, அதனால தான் விஷும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் சரி, அடுத்த வீடியோ போடுறப்போ விஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் விஷ் பண்ணியிருக்கேன். சாரி ஃபார் த லேட் விஷ். ஹாய் பேபி கேர்ள்ஸ், ஐ எம் டெவில் அண்ட் மீனாட்சி பழனி டெவில் வாய்ஸில் பர்த்டே விஷ் கேட்கணுன்ட்டு நீ ரொம்ப ஆசைப்பட்டு தான் ஷேடோ சொன்னான். அண்ட் சாரி ஃபார் த லேட் விஷஸ். ஹாப்பி பர்த்டே பேபி கேர்ள். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ப்ரொஃபஸரே, என்ன நீ சோக்கா இருக்கையா? சரி வா. எதுக்கு சிரிக்கிறா நீனா? தெரியலடா, சிரிப்பாக வந்துட்டு இருக்குது. உனக்கு ஒன்று தெரியுமா, வாழ்க்கையே இங்கே வளைஞ்சு போயிட்டுருக்குது. இதெல்லாம் நான் நடக்கிற பாதையும் வளைஞ்சு போகுது ப்ரொஃபஸரே. இதுக்கு ஒரு முடிவே இருக்காதா? இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன முடிவு? ஒன்று தூக்குறது தான். என்ன தூக்க போறியா? ஓகே, தூக்கிறேன். அவனுமே துண்டை தோலை தூக்கி போடுற மாதிரி ஜங்குக்கு தூக்கி போட்டு போயிட்டுருக்கான். யோ ப்ரொஃபஸரே, என்னையா என்னை பார்த்தா என்ன உனக்கு டவல் மாதிரி தெரியுதா? இப்படி தூக்கி போட்டு போயிட்டுருக்க. குற்றதெல்லாம் வெளியே வந்துடும் போலையா? தயவுசெய்து கீழே இறக்கி விட்டுரு, நானே நடந்து உருண்டு வந்துடுறேன், ப்ளீஸ் என்னை இறக்கி விடுறியா அப்படின்னு சொல்ல, அவங்க வாட்டுக்கு எதுவுமே கண்டுக்காமா அவன் தான் ரூமுக்கு கூட்டு போய் அப்படியே படுக்க வைக்கிறான். ஏய், எங்கே போகிறான்? எனக்கு தூக்கம் வரல, நீ தூங்க. ஏன் என் கூட தூங்க மாட்டியா? தூக்கம் வந்ததும் நானே வந்து படுத்துக்கிறேன். அட்லீஸ்ட் நான் தூங்கின பிறகாச்சும் போவேன். சரி, தூங்க அப்படின்னு சொல்லி நம்ம டேங் தான் அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் படுக்க வச்சு அப்படியே தடவி கொடுத்துட்டே தூங்க வைக்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக்கும் அப்படியே தூங்கிடுறான். டேங் தான் இப்போ அப்படியே ஜிம்மின் வீட்டுக்கு தான் போகிறான். அங்கப்பா, குழந்தைய தூங்க வச்சிட்டிங்களா? வாய மூட்றா. எதுக்கு சும்மா தேவையில்லாமல் அவனை உரண்டில் தட்டி இருக்க நீனு? ஏய், நானா? இல்லை அவனா? அவன் தானே என்கிட்ட வந்துட்டுருக்கான். அவனெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன்டா இன்னைக்கு ஜங்கு வீட்டில் போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்த? வேறு என்ன பண்ண சொல்கிறா? இப்போவே கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? போடடி போடா. லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? ஏண்டா அப்போ என்ன ஜங்கு கழட்டி விட போறியா? ஏண்டா நீயும் அவனும் ஒரே மாதிரி இருக்கீங்க? அதை நான் சொல்லவே இல்லையே. இப்போதைக்கு எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அவன் லைஃப்பை பார்க்கட்டும். இதில் எதுக்குடா கல்யாணம்? 2 பேரும் ஒன்றா தானே இருக்கோம், ஒன்றா தான் தூங்குகிறோம். இதுக்கு மேலே என்னடா பண்ணணும்? கல்யாணம் பண்ணால் தான் இப்படி இருக்கணும் அவசியம் இல்லையே. நீயும் ஏன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற? அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு நான் இன்னும் ஜங்குக்கு நல்லாவே தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு அவனை பற்றி எதுவும் அவ்வளோவா தெரியாது. ஏதோ அவனை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜங்குக்கு எந்த சைடு கோவப்படுவான், எப்படி எந்த விஷயத்த சீரியஸாக எடுத்துப்பானே எனக்கு தெரியல. அவங்க அம்மா பேசுகிறத பார்த்தா நான் இது வரைக்கும் ஜங்குக்கு தெரிஞ்சு வச்சது எல்லாமே வேற மாதிரி இருக்கு. ஜங்குக்கு எந்த விதத்தில் எப்போ எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியல. அவன் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு அது எதுவுமே இன்ன வரைக்கும் நான் கேட்டது கிடையாது. ஏன் என் லைஃப்பில் என்ன இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது. அவன் ஏதோ மேரேஜ்னு சொல்கிறான். எனக்கு அது லைட்டாக பயம் இருக்குதான். நானும் கேட்குறப்போ பண்ணலான்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு என்னென்னா அது பெரிய விஷயம்டா. அவன் ஏதோ இன்மெச்சூர்டாக சொல்கிறான்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கும் அவனுக்கும் சண்டை கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. ஆனால் அது பெருசாக போகிறப்போ புரிஞ்சுக்கிற தன்மை அவனுக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது? அவன் விட்டு போயிட்டா ஏதோ சொல்கிறான்ல, நான் பொண்ணுங்க கூட பேசிகிட்ருக்கேன், அதை ஜஸ்ட் ஃப்ளாட்டுன்னு அவனுக்கு எப்படி புரிய போகுதுன்னு எனக்கு தெரில. 2த்தையும் ஒன்றா ஆக்குறான். எனக்கு கொடுக்குற கேரை அங்கே கொடுக்குற. அப்போ எனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்
வித்தியாசம் எனக்கு தெரியும். ஜங்குக்கு வேற, அந்த பொண்ணுங்க வேற. அவங்கக்கிட்ட நான் அந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது. ஆனால் ஜங்குக்கிட்ட நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன்டா. இந்த மாதிரி டேங்க நீ பார்த்ததே கிடையாது. என்னைக்காச்சும் நான் அழுகிறத நீ பார்த்துருக்கியா? யாருக்காண்டி நான் அழுதுருக்கேனா சொல்ல? இல்லையே. அவனுக்காண்டி அழுதுருக்கேன்டா. நீ நினைப்ப அழுகிறதுனா என்ன அவ்வளோ பெரிய விஷயமானு. எனக்கு விஷயம்டா. யாரை நினைச்சும் எதுக்காண்டி அழுகாத கண்ணு அவன் பேசாமல் போனா எனக்கு அழுக வரும். அவன் ஃபீல் பண்ணா எனக்கு கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்துடா வருது? அதுவும் ஒரு விதமான லவ் தான். அதுக்காண்டி நான் ஃப்ளர்ட் பண்ணுறத நியாயப்படுத்த விரும்பலை. அஃப்கோர்ஸ் அது தப்பு தான். அழகான பாய் ஃப்ரெண்டை பக்கத்தில் வச்சுட்டு இன்னொரு பர்சன்ஸ் கிட்ட போய் ஃப்ளர்ட் பண்ணுறது தப்பு தான். ஆனால் நான் அதை வேணும்னு பண்ணலடா. ஜங்குக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்துட்டு இருந்த லைஃபே தான். எல்லாத்துக்கூட ஃப்ளர்ட் பண்ணுவேன், ஆனால் லிமிட்டாக இருப்பேன். என் லெவல் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போல்லாம் எனக்கு அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் இந்த மாதிரி பேசி ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே ஜாலியாக இருப்பேன். அது எனக்கு ஒரு ஜாலி. உங்களுக்கெல்லாம் எப்படி ஸ்மோக் பண்ணுறது, சரக்கு அடிக்கிறது அது ஒரு ஆசையாக இருக்குது. விடுறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் மனசு வராதுல. அது மாதிரி தான் எனக்கு அது ஒரு போதை. லைஃப்பில் யார் யாருக்கு எதுலேயோ போதை இருந்திருக்கு. எனக்கு இதில் போதை இருந்திருக்கு. அது நல்லாயிருக்கும். அதனால தான் அப்படி பண்ணுறானே தவிர்த்து மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அவனே சொல்லியிருக்கான், பண்ணாத, எனக்கு பிடிக்கல, பொசசிவ் ஆகுத, விட்டுறன்னு நிறைய தட்டி சொல்லியிருக்கான். சரிண்ணா மொத்தமாக விடலை. இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லி டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்பேன். அவன்கிட்ட அதை மறைக்கவும் செஞ்சுருக்கேன். ஆனால் எப்போனாலும் அது அவனுக்கும் தெரியும் தான். ஆனால் அது மறைக்கிறேன்றதுக்காண்டி அது அவனை ஏமாத்துறதா அர்த்தம் கிடையாதுடா. எங்கே தெரிஞ்சா விட்டுட்டு போயிடுவான்னு ஒரு பயம், அவ்வளோதான். இவ்வளோ சொல்கிறே நீ அவன்கிட்ட டைரெக்டாக உட்கார வச்சு பேசுகிறதுல என்ன இருக்குது? போய் பேசு. தோணுது தான், ஆனால் இப்போதைக்கு அது தோணலை. என்னன்னு தெரிலடா, ஏதோ ஒன்று தடுக்குது. மச்சான், இந்த ஜிமினோட அட்வைஸ் ஒன்றே ஒன்று தான். எதுனாலும் சீக்கிரம் முடிவெடுக்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறான். அவனை நினச்ச எப்பயுமே புலம்பிகிட்டே இருக்கான். இந்த காதிரியில் காது எப்போ பார்த்தாலும் அதை கேட்டு கேட்டு சலிச்சு போகுது. டேங் என்ன பண்ணிகிட்ருப்பான், டேங் சாப்பிட்டானா, இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கான், என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேன்றான், எப்போ பார்த்தாலும் அந்த ஃப்ளர்ட்டிங்காக பண்ணி சுற்றிட்டுருக்கான். நான்லாம் அவன் கண்ணுக்கு தெரியறேனா இல்லையா? அதெல்லாம் அவன் புலம்புறது கேட்குறப்ப என் காது பாவண்டா. அது அவ்வளோ வீக்காக இருக்குது. என்ன அப்பன்னு சொல்கிற நீ? உக்காந்து அவன்கிட்ட பேசணும். ஆனால் எங்கே? இப்போ கூட பாரு, அவனை தூங்க வச்சிட்டியா, அடுத்து ஸ்ட்ரைட்டாக என்கிட்ட வந்து உட்கார்றான். அவன் கூட இருந்திருக்கலாம்ல. டே ஜிமினா, எனக்கு எப்போ எந்த இடத்துல அவன் கூட எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. எல்லா சமயமும் அவனுக்காண்டி வாழ முடியாதுடா. எனக்காண்டியும் கொஞ்சம் வாழணும். இதில் என்ன தப்பு இருக்கு? அவனுக்காண்டி எல்லாத்தையும் பார்த்தா எனக்காண்டி எதுவும் பண்ண முடியாது. உன்னை புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன பண்ணுறது? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவன் வந்து புலம்ப, அது போன பிறகு நீ வந்து புலம்ப. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னே தெரிய மாட்டேங்குதுடா. டேய் அங்கேதான் இவன் இப்படியே விட்டா இவன் புலம்புறத நம்ம கேட்குற மாதிரி இருக்குமே. ஃபோனில் வேறு மெசேஜாக வந்துட்டுருக்குது. ஜிமினா, என்னடா லவ்னா என்னன்னு நினைக்கிற? லவ் அது வந்து மச்சான், அது ஒரு சாப கேடுடா. லைஃப் டைம் ஃபுல்லாக அவங்களுக்காண்டி நீ வாழ்கிறது, உனக்காண்டி அவங்க வாழ்கிறது. எப்பா 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 எப்பா, அதில் ரொம்ப பெரிய கஷ்டமான சுச்சுவேஷன்.
ஆனால் சிங்கிள் லைஃப் இருக்கே அது சொர்க்கண்டா. யாருக்காண்டியும் வாழ வேணாம், யாருக்காண்டியும் காசு செலவு பண்ண வேணாம், நமக்காண்டி மட்டுமே செலவு பண்ணலாம். எங்கே போகிற, எங்கேருந்து வர யாருமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரெண்டு கூட போனோமா, சரக்கு போட்டோமா, 4 பேர்த்து சைட் அடித்தோமா, பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு கிஸ்ஸை போட்டோமா, அடடா சொர்க்கம். நம்மளுக்கு பிடிச்ச டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, சோறு எல்லாம் நமக்கு தான். யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மெயினாக சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. டிப்ரெஷன் இருக்காது. யாரை நினச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா அதை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிஃப்ட்டு கொடுக்கணும், சர்ப்ரைஸு, பர்த்டேக்கு விஷு, ஐய சம்டைம்ஸ்லாம் சில டேட்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் வைங்க. எப்போ என்னை பார்த்த, ப்ரப்போஸ் பண்ண டேட்டு, பர்த்டே டேட்டு, ஃபஸ்ட்டு ரொமான்சிங் டேட்டு, ஃபஸ்ட்டு கிஸ்ஸிங் டேட்டு, ஆனிவர்சரி டேட்டு, ஏப்பா இத்தனை எப்படா மைண்டில் ஏற்றிக்கிறது? அது என்ன மூலையா இல்லை ஸ்டோரேஜ் பாக்ஸா? எத்தனை நான் அந்த தூக்கி உள்ளுக்குள்ளே வைக்கிறது? எனக்குல நேற்று என்ன பேசினன்றதே மறந்து போயிடும். இதில் வேறு இத்தனை டேட்டை மைண்டில் வச்சுக்கணுன்னா வாய்ப்பே இல்லை மச்சான். சொல்கிற பற்றியா பொசசிவ். எப்பா 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 அதுக்குள்ள ஒரு சண்டை வரும் பாரு. இதில் மன்னிப்பு கேட்கணும், காலில் ஒழுகணும், கதறணும், அழுகணும். என்னாலலாம் அதுக்குள்ளெல்லாம் போகவே முடியாது மச்சான். அதனால இந்த ஜிம் என்ன சொல்ல வரேன்னா, லவ்வே வேண்டாம், சிங்கிள் லைஃப் தான். சரி என்ன பண்ணுறட்டே அங்கே ஜங்குக்கு பிரேக்கப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட அவங்க தான் பார்க்குறான். அங்கிட்ட அவங்க பார்த்தா 4 பிள்ளைய கூட உட்காந்து ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கான் ஃபோனுக்குள்ளே. இங்கே என்ன புலம்ப வச்சுட்டு தக்காளி அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான் பார்த்தியா? டேங்கே என் சொல்லுக்குட்டி, என் சக்கரை தண்ணி, என்னை பாருங்கடி பட்டுக்குட்டி அப்படின்னு சொல்ல அங்கிட்ட அவங்க அப்படியே ஐயோ பார்த்துட்டானே. ஹலோ ஜங்கு சொல்கிறா, என்ன தேடுறியா? இந்த வரேன் மச்சான். ஜங்குக்கு என்ன தேடுறான்? நான் போயிட்டு வரேன். அப்படிங்க உங்கள் அப்பத்தாம்மா அவனே வேலைங்க முடியாதுன்றா. நான் வாட்டிக்கு 7 பாட்டில் கட்டிங் போட்டு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துலாம் பொட்டி பம்பா படுத்து தூங்கிடுவேன். போகிறவனை பிடிச்சி இல்லை உட்காரு பேசலாம், நாயக்கதை, மயிர்கதை, லவ் கதை எல்லாத்தையும் சொல்லி என் மண்டையில் ஏற்றி விட்டுட்டு இதில் லவ் லைஃப்னா என்னன்னு எனக்கே ஒரு பாடம் எடுன்னு நீ சொன்ன பார்த்தியா? அத்தனையும் நான் உனக்கு ஒரு விளக்கம் மாரி வேறு கொடுத்தா நீ பொண்ணுங்க கூட உட்காந்து ஃப்ளாட் பண்ணிகிட்ருக்க. பார்த்தா அவனுக்கு எம்பது தைரியம் இருக்கும். டே செடிக்கு சட்டையை பிடிக்கிற, கையெடு 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 கூலாரு. இது பாரு மச்சான், லைஃப் எதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு. இது ஒரு விதமான என்ஜாய் தான். லவ் பண்ணி பாரு, வாழ்க்கையே நல்லா இருக்கும். யாரு எனக்கா? இருறா, உனக்கு ஏன் லவ் அமையல தெரியுமா? ஐயா ஏன் அமையல? ஓ வாய், அதுதான் காரணம். ஏன் வாயா, ஏன் வாய் என்னடா குறைச்சா? தந்தா இந்த மாதிரி பேசிகிட்ருக்கல, அதுக்கு நீ மட்டும்தான் சனி. அதோட வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணின்னு வச்சுக்கோவேன், உனக்கே தாளம் உன் கண்ணு முன்னாடி தெரியுமா? சரியா? அப்போ தெரியும் லவ்னா என்னென்ன. அட எங்கப்பா உசுதமணி எங்ககிட்டே வா. ஏண்டா டேய் ஜிம்மினி இப்படி கண்ணு காட்டினா போதும், சும்மா டப்பு 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 டப்புன்னு பொண்ணுங்கப்பா எங்கெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து விழுங்க. நான் வேணான்னு சொல்லி உட்காந்துட்ருக்கேன். தப்பு ஜிமினா, பண்ண வேணான்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. நீ ரொம்ப 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 மோசமான போரிங்கான பர்சன். சரியா? போயிட்டு வரேன், நல்லா தூங்கு, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கான். அங்கே ஜிம்மின் தான் நல்லா இருந்த மனுஷனை என்னத்தையும் சொல்லி குழப்பி விட்டு போயிட்டான். இப்போ இந்த ஜிம்மினா என்ன பண்ணுவான்? சிங்கிள் லைஃப் தான் நல்லாயிருக்கும்னு சொன்னான். இவன் இல்லை லவ் லைஃப் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு போகிறான். இல்லை ஜிம்மினா, இந்த மாதிரி கண்டவங்க 4 தட்டி கருவு கழுவி ஊற்றுற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதில் வாங்காத மனசில் ஏற்றாத. மற்ற பொண்ணுங்களாம் என்ன வேணான்னு சொல்கிறாங்களா? அதுக்கு உண்மையில நம்ம வாய் தான் காரணமா? கிடையாது 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 கிடையாது. சிச்சி சிச்சி, நம்ம அற்புதமான இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அது மாதிரி கொடுத்து வைக்கல. அந்த மாதிரி பர்சன்ஸ் கிடைக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்தே வைக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை கடைசி வரையும் சிங்கிளாக தான் இருக்கணும். யாரையும் லெவலாக பண்ணிடாது. டிப்ரெஷன் தேவையா அவனுக்கு? தேவையில்ல.
ஆ அப்போ அமைதியாக இரு ஜிமினா, எதை பற்றி யோசிக்காத. கமான், கூல் கூல் கூல். இருந்தாலும் அந்த பைத்தியக்காரட்டே அங்கே அப்படி சொல்லிட்டு போயிட்டானே. இந்த ஜிமினுக்கு வாய் தான் பிரச்சனைன்னு. ஆண்டவா, என்ன ஒரு இது. ஆ, திரும்ப அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சண்டை வர அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி நல்லா சாபம் விட்டு போயிட்டுருக்கான். சரி, ஓகேடா, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சா நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த ஷேடோ உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய். ஹாய் பேபி கேர்ள்ஸ், ஐ எம் யுவர் டெவில். அண்ட் மீனாட்சி பழனியப்பன் டெவில் வாய்ஸில் பர்த்டே விஷ் கேட்கணுன்ட்டு நீ ரொம்ப ஆசைப்பட்டதா ஷேடோ சொன்னான். அண்ட் சாரி ஃபார் த லேட் விஷஸ். ஹாப்பி பர்த்டே பேபி கேர்ள். மீனாட்சி பழனியப்பன் இல்லடா, மீனாட்சி பழனி மட்டும் தான்டா. போடி, திருப்பிலாம் உட்காந்து பண்ண முடியாது. இதுக்கே நான் 3 டேக்கு. கொம்மால இதுக்கே 3 ஆடே, ஏன்டா இப்படி பண்ற? டச்சு விட்டு போச்சு மச்சான். டச்சில் விட்டதுனால பிச்சு போச்சு.